अस्मद्गुरुभ्यो नमः। श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यम् अच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तरतराणि धृणागमेने अस्मद्गुरोर्भगवतोस्य दगैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापितायुपदयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रीकुलं प्रणमामि मूर्ध्ना भूतं शिरस्य महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमिष्टान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये यस्यद्विरतभक्त्राद्याः पारिषद्याः परश्शतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषं वराशरात्मजं वन्दे शुकदातं तपोनिधिं ஸ்ரீஹஸ்பதியான சர்வேஸ்வரன் இந்த தொண்டை நாட்டில் கோவில் கொண்டு எழுந்தருளியிருக்கிற வைபவத்தை எல்லாம் காஞ்சி மகாத்மியம் அப்படின்ற தலைப்பில் பிரம்மாண்ட புராணத்தில் ஒரு 32 அத்தியாயங்களில் சாதித்திருக்கிறார் நாரத பகவான். அம்பரீஷருக்கு உபதேசம் பண்ண அந்த கதையை எடுத்து சூத பௌராணிகர் மொத்தம் உண்டான ரிஷிகளுக்கெல்லாம் வைசம்பாயனர் முதலான ரிஷிகளுக்கெல்லாம் நைமிஷாரண்யத்தில் தான் சொல்லிண்டு வரார் அப்படின்றத நம்ம மறந்துவிடக்கூடாது. இது இங்கே தான் ஆரம்பித்ததை முதல்ல. அப்படி இருக்கிற இந்த காஞ்சி மகாத்மத்தில் மொத்தமுண்டான திவ்ய தேசங்களில் எம்பெருமான் ஆவிர்பவித்ததெல்லாம் முடித்ததுக்கப்புறம் அதை சொல்லி தலை கட்டினதுக்கப்புறம் அடுத்தபடியாக பாண்டவதூத பெருமாள் எப்படி அவதரித்தார் அப்படின்றத சொல்ல ஆரம்பித்தார். அதுதான் நேற்றைய தினம் பார்க்க ஆரம்பித்தோம் அந்த கதையை. ஜனமேஜயன் அப்படின்ற ஒரு ராஜா, பாண்டவர்களுடைய கொள்ளு பேர். அந்த ஜனமேஜயன் அப்படின்றவர் கண்ணனுடைய கதையை கேட்க ஆவலாக இருந்து வைசம்பாயனர் தன்னுடைய ஆச்சாரன வைசம்பாயனர்கிட்ட இந்த மகாபாரத கதையெல்லாம் கேட்குறார். அப்படி கேட்குற காலத்தில் அந்த மகாபாரதம் பூர்த்தியாக நாராயண கதை அப்படின்னு சொல்கிறபடிக்கு இந்த கண்ணனுடைய தௌத்தியம் சாரத்தியம் இதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு கதையாக இருக்கிறபடியாலே அந்த தௌத்தியத்தை கேட்ட உடனே மனசு அப்படி நீர்பண்டமாக உருகி போச்சு. அதே போல் அந்த தூத்தனாக போகிற காலத்தில் தான் விஸ்வரூபத்தை காட்டினான் எம்பெருமான் அப்படின்னு சொல்ல உடனே அந்த விஸ்வரூபத்தை நான் சேவிக்க வேண்டாமா அப்படின்ற ஒரு ஆசை வந்தது ஜனமேஜயனுக்கு. அதை பார்த்தோம் நேற்றைய தினம். அது மேலே என்ன ஆச்சு அந்த கதையை இப்போது நாம் அனுபவிக்க பிராப்தம். அதை சொல்கிறார். தமகம் தேவகீசூனும் பாண்டவானாம் ஹிதங்கரம் கேனோபாயன பஷ்யேகன் தன்மமா சக்ஷு சுப்ரதா அப்படின்னு அந்த வைசம்பாயனரிடத்துல கேட்குறார். நான் அந்த எம்பெருமான தேவகீ நந்தனனை நான் சேவிக்கணும், என்னுடைய மூதாதையர்களெல்லாம் காத்து கொடுத்து அந்த கண்ணனை நான் சேவிக்கணும், விசேஷித்து இந்த பாண்டவ தூதன் அப்படின்னு போனானே அந்த வேஷத்தை நான் சேவிக்கணும், அதே போல் அந்த விஸ்வரூபத்தை நான் சேவிக்கணும், என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்ட உடனே இத்யுக்த சது விப்ரேந்திர புரோவாச்ச ஜனமேஜயம் தன்யஸ்துவசி ராஜேந்திர யஸ்யதே மதிரீத்ரிஷி அப்படின்னு சொல்கிறார். வைசம்பாயனர் சொல்கிறார், ரொம்ப சந்தோஷம் ஜனமேஜயனே, நீ தான் தன்யன். ஏன்னா பெருமாள் கதையை கேட்ட உடனே போர் அடிக்கிறது எழுந்து போகாமல் அந்த பெருமாளை சேவிக்கணும் ஆசை கொண்டியோ, ரொம்ப சந்தோஷம். பாவனே சர்வபாபக்னே சஞ்சாதா கிருஷ்ண தர்சனே ஏனோபாகேன தேவேஷம் கிருஷ்ணம் திரக்ஷசி சுப்ரதா தவுபாயமஹம் வக்ஷே சுணுஷ் ஐக்கமனான்ருப்பா அப்படின்னு இந்த கண்ணனை எப்படி சேவிக்கலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஒரு நிலைப்பட்டு இந்த விஷயத்தை கேள், அதாவது அந்த ஏகாகிரதையோட இந்த விஷயத்தை கேள் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். அஸ்திகல்வத்ர பாபக்னஹ பிரயாகஸ்தீர்த்த சத்தமஹ தஸ்ஸாக்னேய திக்பாகே தேசே க்ரோஷ சஹஸ்ரகே அஸ்தி சத்யவிரதம் நாம க்ஷேத்திரம் பாப பிரணாசனம். அவர் இருக்கிறது ஹஸ்தினாபுரத்தில், அதாவது வடக்கே இருக்கிறது. அந்த ஹஸ்தினாபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கிறது நைமிஷாரண்ய, அதாவது அந்த இது பிரயாக தீர்த்தம். அந்த பிரயாகத்தை பற்றி முன்னாடியே விண்ணப்பிச்சிருக்கேன். இந்த கங்கை யமுனை சரஸ்வதி 3 சேர்ற இடம் திரிவேணி சங்கமம் அப்படின்னு பேருங்க அந்த பிரயாகத்துக்கு. அந்த பிரயாகம் பக்கத்தில் இருக்கிறது, ஹஸ்தினாபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கிறது. அவர் சொல்கிறார், இங்கே பக்கத்தில் பிரயாகம் இருக்கிறது பிரசித்தமான இடம். அந்த பிரயாகத்துக்கு தட்சிணத்தில் போனால் ஒரு 1000 கிரோஷம் தூரத்தில் இந்த சத்யவிரத க்ஷேத்திரம் இருக்கிறது. அந்த சத்யவிரத க்ஷேத்திரம் அப்படின்றது தத்திர காஞ்சீதி விக்யாத்தா புரி புண்ணிய விவர்தினி ஸ்மரணான் முக்திதான்றினாம் அஸ்தி விஷ்ணு அதிப்பிரியா அப்படின்னு அந்த இடத்துல அந்த சத்யவிரத க்ஷேத்திரத்தில் காஞ்சி அப்படின்ற ஒரு ஊர் இருக்கிறது. அது ஸ்மரண மாத்திரத்தில் மோட்சம் கொடுக்க வல்ல ஒரு சக்தி வாய்ந்தது. அந்த
ஊரானது விஷ்ணுவுக்கு ரொம்ப பிரியமான ஊர். தவக தத்ரகத்வா ஸ்வமேதேன யஷ்டாசி யதி கேசவம் திரக்ஷசி துவம் ந சந்தேகா கிருஷ்ணம் பாண்டவசாரதிம் அப்படின்னு அந்த பாண்டவர்களுடைய சாரதியா பாண்டவர்களுக்கு தூதராக நடந்த அந்த கண்ணனை அங்கே போய் அஸ்வமேதத்தை பண்ணினாலே நீ சேவிச்சுடலாம் அப்படின்னு சொல்லவே இத்தியுக்தஸ்தேன விப்ரேண கௌரவ்யோ ஜனமேஜய சஹைவத்தேன விப்ரேண ததைவான்யே த்விஜோத்தமை. உடனே தன்னுடைய மந்திரிகள் என்ன அதாவது தன்னுடைய ஊரில் இருந்த அந்த பிராமணர்கள் என்ன மற்றும் உண்டான ஊர்களில் இருந்த பிராமணர்கள் என்ன தன்னுடைய ராஜ்யத்தில் இருந்தவர்கள் எல்லாரையும் அழிச்சுண்டு தான் கிளம்பினா சம்பிரஷ்டமனா பூத்வா கிருஷ்ணதர்சன காங்கையா மந்திரிஸ்வாதாய தத்ராஜ்யம் யயோ சத்தியப்பிரதம் பிரதி. ராஜ்யவாரம் நடக்கணுமோ இல்லையோ ஆனபடியாலே அந்த ராஜ்யத்தை கொண்டு மந்திரிகள் கையில் ஒப்படைச்சு தான் தன்னுடைய குடும்பத்தோடு தான் கிளம்பிட்டான் இந்த சத்தியவிரதத்தை நோக்கி. தத்திர காஞ்சிபுரீம் திருஷ்டுவா புரீம் புண்ணியவிவர்தினீம் நானாமிருக கணாகீர்ணாம் நானாவிருக்ஷ சமாகுலாம் நானாசகுனி சங்குஷ்டாம் நானாதீர்த்த சமன்விதாம் வனீபூதாம் புரீம் திவ்யாம் ஜீர்ணேர் தேவாலயேர் யுதாம் அப்படின்னு இந்த ஊருக்கு வந்த உடனே இங்கே இருக்கிற அந்த அடர்ந்த காடை பார்த்தா இங்கே இருந்த அந்த பாழ் விழுந்த இந்த தேவாலயங்கள், அதாவது காடாக மாறி இருந்தோம் இல்லையா, அந்த தேவாலயங்கள்லாம் காடாக மாறி இருந்தேன். அந்த தேவாலயங்கள் எல்லாம் பார்த்தான் ஜனமேஜயன். பார்த்தான் வனீபூதாம் புரீம் திவ்யாம் ஜீர்ணேர் தேவாலயேரியுதாம் நனந்த திருஷ்ட்வா தேவேஷம் தத்ர ஹஸ்திகிரோஹரிம் குஹாயாம் நரசிம்ஹஞ்ச வராகம் சேஷ பல்வலை அப்படின்னு இங்கே இருக்கிற க்ஷேத்திரங்களில் இருக்கிற அந்த எம்பெருமான்கள் எல்லாம் சேவித்தான். அப்படி வந்த ஜனமேஜயன் இந்த காஞ்சிபுரத்தில் இங்கே இருக்கிற எம்பெருமான்கள் எல்லாம் சேவித்தான். முதல்ல தேவபெருமாளை சேவித்தான். அதை சொல்கிறதுங்க நனந்த திருஷ்ட்வா தேவேஷம் தத்ர ஹஸ்திகிரோஹரின் அந்த ஹஸ்திகிரியில் இருக்கக்கூடிய தேவபெருமாளை சேவித்தான். அங்கே சேவித்து ஆனந்தம் பட்டான். குஹாயாம் நரசிம்ஹஞ்ச கீழே குஹையில் இருக்கிற நரசிம்ஹர் அவரை சேவித்தான். வராகம் சேஷபல்வலே அந்த பக்கத்திலே இருக்கக்கூடிய வராக பெருமாள், அந்த அதாவது அனந்த சரஸ் அப்படி இருக்கிறது, அனந்த சரஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய வராக பெருமாள் அவரை சேவித்தார். பஷ்யன் ஸ்தானானி திவ்யானி தத்ர தத்ர ச சாங்கிணः சசார சகிதோ விப்ரைஹி வம்சபாய வைசம்பாயன பூர்வகைஹி அப்படின்னு அங்கே இருக்கிற அதாவது அந்த சந்நிதிகள் எல்லாம் தான் சேவித்துட்டே போனால் வைசம்பாயனரை முன்னிட்டு கொண்டு தான் சேவிச்சுட்டே போனால் யதோக்த காரணம் தேவம் ததைவ அஷ்டபுஜம் ஹரிம் யதோக்தகாரியை சேவிச்சா அஷ்டபுஜ பெருமாளை சேவிச்சா. தீபாகாரம் நரசிம்ஹஞ்சா தீபப்பிரகாசரை சேவிச்சா. இதோ இந்த பெருமாள் இந்த நரசிம்மரை சேவிச்சா. ததா சாரங்கதரம் ஹரிம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சாரங்கதரர். இது முன்னாடி நம்ம பார்த்தோம் ஞாபகம் வச்சுக்கிறது. முதல்ல அவதரித்தவர் சாரங்கதர பெருமாள். அந்த சாரங்கதரர் அதான் அந்த ராமரை சேவித்தான். காமகோஷ்டே விலத்வாரே வாமனம் சர்வகாமதம் சேஷாகாரம் சுதாகாரம் மேகாகாரம் திரிவிக்ரமம் அப்படின்னு அங்கே காமகோட்டியில் இருக்கக்கூடிய வாமனன், அந்த வாமனனை சேவித்தான். பிலத்வாரத்தில் இருக்கிற வாமனன் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊரகத்தான் காரகத்தான் கார்வானத்தான் நீரகத்தான் இவெல்லாம் சேவித்தான். திரிவிக்ரம பெருமாள் உலகளந்த பெருமாளை சேவித்தான். பிரமாளவர்ணம் ஹேமாபம் சந்திரகண்டம் ச பார்த்திவா ஒரு பக்கத்தில் பவளவண்ணர் ஒரு பக்கத்தில் பச்சைவண்ணர் அவா 2 பேரை சேவிச்சான். நிலா திங்கள் துண்டத்தான் அவரை சேவிச்சான். திருஷ்டுவா சைகாமிர மூலஸ்தம் காமாட்சியா சகிதம் ஹரம் அப்படின்னு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஏகாமிர மரத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த பரமசிவனார் அவரையும் சேவித்தான். பக்கத்தில் இருக்கக்கூடிய காமாட்சியோட சேர்த்து சேவித்தான். திருஷ்டுவா சைகாமிர மூலஸ்தம் காமாட்சியா சகிதம் ஹரம் பிரணம்ய பக்தியா தான் சர்வானே பபூவ பிரீதமானசா தத்திர தத்திர ச தீர்த்தேஷு புண்ணியேஷு பிரதமஜனஹா அந்த எம்பெருமான்கள் எல்லாம் சேவித்து பரம ஆனந்தத்தோட அங்கங்கே இருக்கக்கூடிய தீர்த்தங்கள், இந்த எத்தனை தீர்த்தங்கள் இருக்கிறது முன்னாடி பார்த்துருக்கோம், கணக்கே இல்லாமல் எத்தனையோ தீர்த்தங்கள் பார்த்துருக்கோம். அந்தந்த தீர்த்தங்களில் போய் அப்பப்போ அங்கே நீராடி தான் அந்தந்த பெருமாள்களை சேவித்தான். தர்ப்பயித்வா பித்ருன் சர்வான் தேவாச்ச விதிவன்றுபா தத்வா தானானி விப்பிரபியா பூரீங்கர்த்தும் உபாரபத்து அப்படின்னு அந்த தன்னுடைய இந்த சக்திக்கு அனுசாரமாக அங்கங்கே தானங்களை பண்ணுறது என்ன, அங்கங்கே தர்ப்பணங்கள் பித்ரு தர்ப்பணங்கள் எல்லாம் பண்ணுறது என்ன, இந்த மாதிரியெல்லாம் பண்ணி தன்னுடைய காரியத்தை ஆரம்பித்தான். ததச்சக்கரே புரீம் ரம்யா சௌத பிராகார கோபுராம் வாபிகூப தடாகாட்யாம் யோஜனத்ரய விஸ்திருதாம். இதெல்லாம் முன்னாடி பாழாக கிடந்தது, இது ஒரு காடாக மாறிடுச்சு அப்படின்னு பார்த்தோமோ இல்லையோ. அந்த ஜீரணமான சிதிலமான தேவாலயங்கள் எல்லாம் திருப்பி ஜீரணோதாரணம் பண்ணா. இப்போ நம்முடைய கோவில் ஆண்டிருக்கேன்னா அந்த மாதிரி அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ புதுசாக அதை புனர் நிர்மாணம் பண்ணி அந்த ஊரை திரும்பவும் ஸ்தாபித்தான்.
वापीकूप तटाकाढ्यां योजनत्रय विस्तृतां பிராமணானாஞ்ச வேஷ்மானி சக்கரே தேவாலயானப்பி அப்படின்னு எத்தனை அக்ரஹாரங்களோ எத்தனை ஜனங்களை இங்கே குடி இருத்தணுமோ எல்லாம் பண்ணினான். கிருத்வா சம்யக் விதானேன ததோ யஷ்டுமுபாரபத் பிரதேசே காமகோஷ்டஸ்ய பிலத்வாரஸ்ய பश्चिमे யஜ்ஞசாலாம் சுவிபுலாம் கிருத்வா வேதிஞ்ச சாஸ்திரதः அப்படின்னு அந்த பிரதேச காமகோஷ்டஸ் அந்த காமகோட்டி இருக்கிறதோ அந்த காமகோட்டி பக்கத்துலேயே பிலத்வாரத்துக்கு பশ্চিமத்தில் பிலத்வாரத்துக்கு மேற்கு பக்கத்தில் யஜ்ஞசாலாம் சுவிபுலாம் கிருத்வா வேதிஞ்ச சாஸ்திரதா அப்படின்னு அங்கே தான் யஜ்ஞசாலையை நிர்மாணம் பண்ணி பெரிய வேதியை நிர்மாணம் பண்ணி தன்னோட யஜ்ஞத்தை ஆரம்பித்தான். தோயார்த்தம் தத்ர யஜ்ஞஸ்ய நிர்மமே சர உத்தமம் தத்வை பாண்டவ தீர்த்தாக்கியம் சர பரமபாவனம் அப்படின்னு அந்த யஜ்ஞத்துக்கு வேண்டிய தீர்த்தங்கள் எல்லாம் உண்டாக்கணும் அப்படின்றபடியாலே ஒரு சரஸ் தானே நிர்மாணம் பண்ணினான். எப்போ ஜனமேஜயன் அந்த சரஸை நிர்மாணம் பண்ணினானோ அந்த தீர்த்தத்துக்கு பாண்டவ தீர்த்தம்னு பேராயிற்று. சதத்திர பிராரபத்யஜம் பஹ்வன்னம் பூரி தட்சிணம் தத்திர கர்மாணி விதிவத் சக்ரு சர்வே விஜர்ஷபாக அப்படின்னு தன்னுடைய அந்த யஜ்ஞத்தை ஆரம்பித்தான். அநேகமாக அன்னதானங்கள் எல்லாம் பண்ணி நிறைய தட்சிணைகள்லாம் கொடுத்து அங்கே தன்னுடைய கர்மங்கள் எல்லாம் தான் விதிவத்து அதை நடத்தி தான் அந்த பிராமணர்களாலே அந்த யஜ்ஞத்தை நடத்தினான். ஹவீம்ஷி ஹூயமானானி மந்திரவித்பிர் திஜோத்தமைஹி ஞவேதயத் சர்வாணி விஷ்ணவே ராஜசத்தமஹா. அவெல்லாம் அந்த பிராமணர்கள் எல்லாம் மந்திரத்தை சொல்லி ஆகுதிகளை கொடுக்க இந்த ஜனமேஜன் உட்காந்து எல்லாமே விஷ்ணுவுக்கு அப்படின்னு அதை அர்ப்பணம் பண்ணிட்டு இருந்தான். ததஸ்தஸ்யாஸ்வமேதேன சந்துஷ்ட புருஷோத்தமஹ தத்ராவிராசீத் பகவான் தேவகி நந்தனோ ஹரிஹி. உடனே இந்த அஸ்வமேத யாகத்தாலே மிகவும் சந்தோஷப்பட்ட அந்த எம்பெருமான் அவன் முன்னாடி அந்த ஜனமேஜன் முன்னாடி தேவகி நந்தனாக கண்ணனாக ஆவிர்பவித்தான். அந்த ஆவிர்பவிக்கிறச்சே தத்ராவிராசீத் பகவான் தேவகி நந்தனோஹரிஹி ததாச்சோத்தர திக்பாகாத் அந்தரிக்ஷாது உபாகதே சமாசீன சுபே திவ்யே விமானே ரத்னசன்னிபே. வடக்கு பக்கத்துன்னு ஒரு திவ்யமான விமானம், ஜாஜ்வல்யமான அந்த விமானத்திலே எம்பெருமான் எழுந்தருளினான். அந்த மாதிரி வர்றச்சே சமாசீன சுபே திவ்ய விமானே ரத்னசன்னிபே வேதகோட்டீதி விக்யாத்தே திவ்யரத்ன விபூஷிதே ருக்மிணி சத்யபாமாபியாம் சகித சுரசேவிதா அப்படின்னு அந்த விமானத்துக்கு வேதகோட்டி அப்படின்னு பேர். வேதகோட்டி விமானத்தில் தான் ருக்மிணி சத்யபாமா சகிதனாக கண்ணன் எம்பெருமான் அதில் எழுந்தருளி தான் சேவை சாதித்தான். கிரீட்டாங்கத கேயூர கௌஸ்துபை சமலங்கிருத திவ்ய பீதாம்பரதர வனமாலா விபூஷித ததிருஷே தேவதேவேஷ கந்தர்பாயுத சுந்தர அப்படின்னு அந்த எம்பெருமான் எப்படி இருந்தான்னா ஒரு 1000 மன்மதர்கள் போல தான் அந்த திவ்ய ரூபத்தோட தான் சேவை சாதித்தான். திவ்ய பீதாம்பரந்த தரித்தவனாய் வனமாலைகள் எல்லாம் தான் தரித்தவனாய் கிரீட்டம் என்ன அங்கதம் என்ன கேயூரம் கௌஸ்துபம் முதலான எத்தனை விதமான ஆபரணங்களோ திவ்யாபரணங்களோ அது எல்லாவற்றையும் தான் சாத்தி கொண்டு தான் சேவை சாதித்தான். திவ்ய துந்துபயோனேதுஹு நண்டதுஷ்சாப்சரோகணாக ததா தேவாஸ்ஸ கந்தர்வாக சித்தாஷ்ச பரமர்ஷய. அந்த எம்பெருமானங்க அந்த விமானத்தோட வேதகோட்டி விமானத்தோட அங்கே எழுந்தருளவே அங்கே இருந்த சித்தர்கள் சாரணர்கள் அங்கே இருந்த அப்சரசுக்கள் கிண்ணறர்கள் கந்தர்வர்கள் எல்லாரும் ஆட ஆரம்பிச்சா. ஆடல் பாடல் எல்லாமே பண்ண ஆரம்பித்தார். ததா தேவாஸ்ஸ கந்தர்வா சித்தாஷ்ச பரமர்ஷய துஷ்டுவுர் தேவகீபுத்திரம் திருஷ்ட்வா தத்ர நபோகதாக ததோ திருஷ்ட்வா விமானஸ்தம் பிராமுகம் புரதஸ்திதம் தேவம் பாண்டவதூதாக்கியம் வவந்தே ஜனமேஜய. அதாவது கிழக்கு திருமுக மண்டலமாக தான் அங்கே வந்து சேவை சாதித்த அந்த எம்பெருமான் பாண்டவதூதன்னு பேர் கொண்ட அந்த எம்பெருமானை ஜனமேஜயன் சேவித்தான். அதை ரொம்ப ஆச்சரியமாக காட்டுறார். தேவம் பாண்டவதூதாக்கியம் வவந்தே ஜனமேஜய பிரணம்ய பரயா பக்தியா துஷ்டாவச்ச ஜெகத்பதி. பெரிய ஒரு மனோரத்தோட அவன் அந்த யஜ்ஞத்தை பண்ணி அந்த எம்பெருமானை சேவிக்கணும்னு அந்த யஜ்ஞத்தை பண்ணவே உடனே பெருமாள் ஆவிர்பவிச்ச உடனே அவ்வளோ ஆனந்தம் அந்த ஜனமேஜயனுக்கு. உடனே விழுந்தான், சேவித்தான், பெருசா ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்தான். நமஸ்தே ஜெகதாம் நாத நமஸ்தே புருஷோத்தம கம்சமர்தன கோவிந்தா நமஸ்தே பூதனாந்தக शकटासुरचाणूर திருணாவர்த்தாதிமர்தன பிரசீத கிருஷ்ண தேவேஷா பாண்டவார்த்தி ஹராச்சுதா அப்படின்னு அந்த கண்ணனுடைய எத்தனையோ சேஷ்டித்தங்கள், அவன் கம்சனை எப்படி கொன்னான், மத்துமுண்டான அசுரர்களெல்லாம் ராட்சசர்கள் எல்லாம் எப்படி கொன்னான் அதெல்லாம் காட்டுறார். அதே மாதிரி அதாவது தான் பாண்டவர்களுக்கு எப்படி அவர்களுடைய கஷ்டத்தை போக்கினான் அப்படின்றதெல்லாம் தான் ஸ்தோத்திரம் பண்ணார். பாஹிமாம் ஜெகதாம்நாத பத்மநாப யதுத்வஹ
इति स्तुतोऽथ भगवान् राज्ञा पारीक्षितेनः तमुवाच स्मयन् वाक्यं कोटिस्थितो हरिः राजन् अनेन यज्ञेन क्षेत्रेऽस्मिन् सुकृतेन ते சுப்ரசன்னோஸ்மி பத்ரந்தே ரிணீஸ்வ வரமுத்தமம் அப்படின்னு இந்த மாதிரி நீ தான் ரட்சிக்கணும் எம்பெருமானே, நீ தான் என்னை ரட்சிக்கணும் அப்படின்னு ஜனமேஜயன் ஸ்தோத்திரம் பண்ணவே பெரிய ஆனந்தத்தோட பெருமாள் தன்னுடைய மேக கம்பீர நிர்கோஷத்தாலே தான் ஒரு வார்த்தை எருளிச்சேதான். என்னன்னா தமுவாச்ச ஸ்மயன் வாக்கியம் வேதகோட்டி ஸ்திதோஹரிஹி, ஒரு சிரித்த திருமுக மண்டலத்தோட தான் அந்த எம்பெருமான் ஒரு வார்த்தையை சொன்னா, ராஜன்னே ஜனமேஜகனே, உன்னுடைய யஜ்ஞத்தாலே இந்த க்ஷேத்திரத்தில் நீ பண்ண இந்த சுகிருத்தத்தாலே, அதாவது இந்த நல்ல காரியத்தாலே எனக்கு பரமமான ஆனந்தம் உண்டாயிருக்கிறது. சுப்ரசன்னோஸ்மி பத்ரந்தே ருணீஸ்வ வரமுத்தமம், உனக்கு என்ன வரம் வேணுமோ கேட்டுக்கோ, உன் பேரில் எனக்கு ரொம்ப ஆனந்தம் திருப்தி உண்டாயிருக்கிறது, ஆனபடியால் நீ என்ன வேணுமோ கேட்டுக்கோ அப்படின்னு உடனே ஜனமேஜயம் கேட்கிறான். கிருதார்த்தோஸ்மி ஜெகநாதா தவ சந்தர்சனாதகம் ததாப்யேனம் வரம் தேவ மஹ்யம் தாத்தும் துவர்ஹசி. ரொம்ப சந்தோஷம், நான் கிருத்தார்த்தனானே, எம்பெருமானே உன்னை சேவித்து செய்ய வேண்டியதெல்லாம் செய்தவனானே, ஆனபடியாலே நான் இப்போ ஒரு வரத்தை கேட்குறேன், அதே தேவரீர் அதாவது அதை அனுகிரகித்தருள வேணும் அப்படின்னு. त्वमत्रैव चिरं कालम् एतद्रूपेण संयुतः वेदकोटिविमानेऽस्मिन् ऋषीणाम् अभयप्रदः निवसन् सततं काञ्च्यां सर्वेषाम् इष्टदो भव. எனக்கு வேற ஒன்றும் இல்லை, எனக்கு அதை ராஜ்யத்தை கொடு, எனக்கு பெருசாக ராஜ்யத்தை வளர்த்து கொடு, இதெல்லாம் கேட்கல ஜனமேஜை. கேட்ட ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த வேதகோட்டி விமானத்தோட இப்போ சேவை சாதிச்சிருக்கிறோம் இல்லையோ, இதே ஆகாரத்தோடைய இதே சேவையோடைய இங்கேயே சாஸ்வதமாக நிற்கணும். மேலுண்ட காலங்கள் எல்லாம் வரக்கூடிய ஜனங்கள் எல்லாம் இந்த மாதிரி வந்து உண்மை சேவிக்கணும், இவ்வளோதான் நான் கேட்குற வரம் அப்படின்னு உடனே நாரதர் சொன்னார். இத்யுக்த புண்டரீகாட்சோ ராஜ்ஞாத்தேன மகாத்மனா தமுவாச்ச புனர்வாக்கியம் மந்தம் மந்தஸ்மிதோ ஹரிஹி. அந்த வாக்கியத்தை கேட்ட உடனே பெருமாளுக்கு பகு ஆனந்தம். சாமான்யமாகவே எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு கேட்டால் சரி கொடுத்தோம் கிளம்பி ஓடுவார் பெருமாள். அந்த ஸ்வார்த்தமே இல்லாமல் மற்றவர்களுக்காக ஒரு வரம், இந்த மாதிரி நீ இங்கேயே மற்றவர்களுக்கு சேவை சாதித்து கொண்டு இங்கே இருக்கணும் அப்படின்னாலேயோ, இல்லை உனக்கு ஒரு மங்களம் உண்டாகணும் அப்படின்னு சொன்னாலேயோ, அந்த காலத்தில் பெருமாள் உண்டாகிற ஆனந்தத்தை போல வேற ஆனந்தம் இல்லவே இல்லை. பெருமாளுக்கு அந்த மாதிரி ஆனந்தமே உண்டாகாது. ஜகத்தெல்லாம் நன்னா இருக்கணும், எல்லாரும் க்ஷேமமாக இருக்கணும், நீ நன்னா இருக்கணும்னு எப்போவே அவனை பிரார்த்திச்சால் அதை விட ஆனந்தம் அவனுக்கு கிடையவே கிடையாது. அந்த ஆனந்தத்தோட தான் சொல்கிறார், ஜனமேஜய ராஜேந்திரா தவப்பிரிய சிகீர்ஷையா சர்வதா நிவசாமியத்ர சர்வசம்பத் பிரதோனுனா. எல்லா மனுஷர்களுக்கும் அவரவர்கள் கேட்ட சம்பத்தை எல்லாம் கொடுத்து கொண்டு இங்கேயே நான் இருக்கிறேன், சந்தோஷத்தோடு இருக்கிறேன். அதை காட்டுறார். இதி தத்வா வரம் தஸ்மை பகவான் தேவகீசுதா தத்ரைவோவாச ராஜேந்திர காஞ்சியாம் சர்வேஷ்டதோன்றுனாம். அந்த மாதிரி சொன்னவர் அப்படியே அங்கேயே தான் அமர்ந்தார். இன்னைக்கு மாண்டவதூதனா அப்படி தான் சேவிக்கிறோம். அந்த இடத்துல தான் ஜனமேஜயனுக்கு பிரத்யட்சமாக சேவை சாதித்தார் பெருமாள். அவரை தான் இன்றைக்கும் சேவிக்கிறோம். சர்வதா நிவசாமியத்ர சர்வசம்பத்தோனா இதி தத்வாவரம் தஸ்மை பகவான் தேவகீசுதா தத்ரைவோவாச ராஜேந்திர காஞ்சியாம் சர்வேஷ்டதோன்றுனா தம் ஹி பாண்டவதூதாட்சம் பிரவதந்தி மனீஷினா. அவரை தான் இன்னைய வரைக்கும் பாண்டவதூதன் அப்படின்னு இவர்கள் எல்லாம் பேரிட்டு கொண்டு அழைத்து சேவிக்கிறார்கள் அப்படின்னு காட்டின உடனே மேலே சொல்றார். தஸ்ய சந்தர்சனம் நிருணாம் புக்தி முக்தி பிரதாயகம் ததசமாப்பிய விதிவது அஸ்வமேதம் சுபாவனம் சகிருதாவபிருதோ ராஜா ரித்விக்பியோ தத்த தட்சிணா. அந்த எம்பெருமானை சேவித்தவர்கள் இந்த உலகத்தில் நீங்காத செல்வம் பெற்று மேலும் உலகத்தில் மோட்சத்தையே பெற்று, அதாவது திரும்பி வராத அந்த லோகத்தில் போய் மோட்சத்தை பெற்று இந்த எம்பெருமானுக்கு நித்திய கைங்கரியம் பண்ணுற ஒரு பாக்கியத்தை உடையவர்களாக இருப்பா அப்படின்னு சொல்லி மேலே அந்த வரத்தை எல்லாம் பெற்றதுக்கப்புறம் அந்த பெரிய ஆனந்தத்தோட ஜனமேஜயன் அவபிருத ஸ்நானங்கள் எல்லாம் பண்ணி பாக்கி இருக்கிற அந்த சடங்குகள் எல்லாம் முடிச்சு அவபிருத ஸ்நானத்தை பண்ணி தன்னோட தீட்சா விசர்ஜனம் பண்ணினான். சகிருதாவபிருதோ ராஜா ரித்விபியோ தத்ததட்சிணா தத்ரைவ நிவசன் காஞ்சியாம் பூஜையாமாச கேசவம் அசங்கேயம் தனம் தத்வா பிராமணேபியோ நிருபோத்தமஹா. இந்த பிராமணர்களுக்கெல்லாம் அசங்கியாத்தமான ஒரு தனத்தை கொடுத்து ரித்விக்கு அதெல்லாம் வந்து அந்த யாகத்தை நடத்தி கொடுத்தாரு. அந்த ரித்விக்குகளுக்கு எல்லாம் வேண்டிய தட்சிணைகள் எல்லாம் கொடுத்து அவர்களெல்லாம் நல்லபடியாக அனுப்பி வச்சு இந்த ஜனமேஜயன் திரும்பி கிளம்பி போகல, இங்கேயே இருந்தான். காஞ்சியிலேயே பல காலம் இங்கே இருந்து அந்த கேசவன் அந்த எம்பெருமான் கண்ணனை சேவித்து கொண்டே இருந்தான். உற்சவைர் விவிதைச்சாப்பி பிரிணயாமாச கேசவம் ததோ தேவஸ்ய கிருபையா தஸ்ய ராஜ்ஞோ மகாத்மனः சர்வலக்ஷண சம்பன்னः ஜக்ஞே புத்திரசுதார்மிகः க்ஷேமகாக்கியோ மகாப்ராஜ்ஞः கந்தர்ப்பைவ மூர்த்திமான். இந்த மாதிரி பல காலம் அந்த ஜனமேஜயன் இங்கேயே காஞ்சியில் இருந்து கொண்டு அந்த பாண்டவதூத பெருமாளுக்கு வேண்டிய உற்சவங்கள் எல்லாம் நடத்தி
வருஷம் இப்போ முன்னாடி தேவபெருமாள் பார்த்தோமே, அந்த மாதிரி அந்த வருஷத்தில் நடக்கக்கூடிய எத்தனையோ உற்சவங்கள், எல்லா உற்சவங்களையும் குறைவர அந்த எம்பெருமானுக்கு நடத்தி கடைசியில் இந்த ஊரில் இருக்கிறச்சேவே அவனுக்கு ஒரு பிள்ளையும் பிறந்தது. அவனுக்கு தான் க்ஷேமகன் அப்படின்னு பேர். அந்த ஜனமேஜயனுடைய பிள்ளை க்ஷேமகன். ஒரு அதாவது கந்தர்ப்ப மூர்த்திமான் அப்படின்னு ஒரு மன்மதனே பிறந்தார் போல அந்த அழகோட பிறந்தான் அந்த க்ஷேமகன் அப்படின்றவன். அந்த க்ஷேமகனுக்கு இங்கே அதாவது க்ஷேமகனையும் பெற்று அது மேலே ததோ தேவாத்யா ராஜ்யே ஸ்வீயே ஸ்தாபயித்தும் சுதம் சராஜா சச்சிவை சார்த்தம் பிரயோ ஹஸ்தினாபுரி அப்படின்னு மேல்கொண்டு அந்த க்ஷேமகனுக்கு திரும்பவும் அந்த ராஜ்யத்தை கொடுத்துடணும். அந்த ஹஸ்தினாபுரம் ராஜ்யத்தை அவனுக்கு கொடுத்து தான் தபசுக்கு கிளம்பணும் அப்படின்றபடியாலே இந்த எம்பெருமானுடைய ஆணையை பெற்று அந்த எம்பெருமானுடைய அனுஜையை பெற்று தான் திரும்பவும் தன்னுடைய ராஜ்யமான ஹஸ்தினாபுரத்துக்கே போனான். சகித சச்சிவை சர்வைஹி சதுரங்க பலேனச்ச அப்படின்னு தன்னுடைய எத்தனை சேனைகள் எல்லாம் கொண்டு வந்திருந்தானோ, அந்த படைகள் எல்லாம் எத்தனை கொண்டு வந்திருந்தானோ எல்லாத்தையும் கூட்டிக் கொண்டு திரும்பவும் ஹஸ்தினாபுரத்துக்கே போனான். இத்தம் ஹரேர் தர்சன காங்ஷயாமகம் சகாரகாஞ்சியாம் ஜனமே ஜெயோ நிருபஹ ததர்ஷ தேவம் கிருபயா ஹரே நிருபஹ புத்திரம் சலேபேனுபம் குணஈத்யுதம் அப்படின்னு இந்த மாதிரியாக இந்த காஞ்சியில வந்து இந்த ஜனமேஜய ராஜாவானவன் அஸ்வமேத யாகத்தை பண்ணி கண்ணன் அந்த எம்பெருமானை பாண்டவதூதனாக சேவித்து அவனை இங்கேயே பிரதிஷ்டாபித்து அவனுக்கு வேண்டிய உற்சவங்கள் எல்லாம் நடத்தி தனக்கு க்ஷேமகன்ற ஒரு பிள்ளையும் பெற்று காஞ்சின்னு கிளம்பி தன்னுடைய ஊருக்கே போனான், ஹஸ்தினாபுரத்துக்கே போனான்றதோட 29வது அத்தியாயம் முடியறது. இது மேலே 30வது அத்தியாயம். அந்த 30வது அத்தியாயத்தில் நாரதர் மேல்கொண்டு இன்னும் ஒரு திவ்ய தேசம் பாக்கி. எது அப்படின்னா வைகுண்ட பெருமாள், பரமேஸ்வர விண்ணகரம் வைகுண்ட பெருமாள், அந்த ஒரு திவ்ய தேசம் தான் பாக்கி. அந்த கதை என்ன, அந்த பெருமாள் எப்படி எழுந்தருளினார் அப்படின்றத மேல்கொண்டு 30வது அத்தியாயத்தில் காட்ட போகிறார். என்னன்றதை அடுத்த உபன்யாசத்தில் அனுபவிக்க பிரார்த்தம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.